பாருங்க பசங்களா, பசி ஓவரா இருக்கு. சாப்பிட போறோம் பசங்களா. ஆயா என்ன சாப்பாடு இன்னைக்கு? கருவாட்டு குழம்பு சாப்பாடு தம்பி. கருவாட்டு இந்த பண்ண தொட்டு இருக்கு, இந்த வடை இருக்கு, இந்த சாதம் இருக்கு, இந்த தயிர் இருக்கு. சாப்பிட போறோம் தம்பி. இதுல என்ன பானை? அது தண்ணி இது தம்பி. பானை தண்ணியா? பானை தண்ணி தான். பானை தண்ணி சூப்பரா இருக்குங்களா? பானை தண்ணி வெய்ய நாளையில சூப்பரா இருக்கும் தம்பி. அதான் பசி தாங்க முடியல. சரி சாப்பிட்டுட்டு நம்ம அரும்பு கொல்லிக்காவது போவோம்னுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தம்பி. ஆடுனா கூண்டுலயே விளையாட்டு ஆடு. ஆடு குட்டி சின்ன சின்ன குட்டிவா, அது விட்டாக்கா வெளியே போட்டுடுவோம். அதுக்கு இன்னும் போட்டு கவுத்து போட்டு வச்சிருக்கோம் தம்பி. ஆடு கவுத்து கவுத்து ஆட்டாட்ட பால் குடிக்க வச்சு கவுத்து விடணும். பின்னால மாடு கட்டி கிடக்கு, அதுல போய் நின்னுதுன்னா மாடு மேய்ச்சி செத்துரும். சின்ன குட்டியோ தானே மாடு மேய்ச்சி செத்துரும் தம்பி பசங்க. சாப்பாட்டுல எது காய் இருக்காயா? என்ன காய் இது பசங்க தம்பி? பரங்கிக்காய் தம்பி. பரங்கிக்காய் சூப்பரா இருக்கும். இது சக்கரை பரங்கிக்காய். சக்கரை பரங்கிக்காய்னா குண்டா நல்லா சிறப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது கருவாட்டு குழம்பு தான் வைக்கலாம். ஆமா, கருவாட்டு குழம்பு தான் வைக்கலாம். வேற எந்த குழம்பு போட்டாலும் நல்லா இருக்காது. செருவா அரிஞ்சு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம். அதான் செய்யலாம். வேற எதுவும் இது செய்ய முடியாது தம்பி. பரங்கிக்காய். இது தயிர் தம்பி. மாட்டு தயிர் தானே? பசுமாட்டு தயிர் தான். பசுமாட்டு தயிர் எப்படி செய்யறாங்கன்னா, பாலை கறந்து நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்கணும். பால் கொதிக்க வச்சு இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நவ்வு பழைய தயிர் புறமோறு இருந்து நவ்வு அதில் ஊற்றி நம்ம மூடிடணும். மூடிட்டோம்னா மூடிட்டு விடிஞ்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா அப்படியே கட்டியா இந்த மாதிரி இருக்கு பாரு. பூனை தான் வரும் இப்ப சாப்பாட்டுக்கு. வெள்ளை பூனை வந்துருக்கு. தூங்குது பாரு கருப்பு பூனை. ஆமா, அப்ப எல்லாம் வருவாங்க சாப்பாட்டுக்கு. இந்த வாசம் அடிச்சு இப்ப வராங்க சாப்பாட்டுக்கு. தயிரை பத்திய தம்பி இந்த மாதிரிதான் இருக்கும் தயிர். இருக்கு பாரு தயிர், பசுமாட்டு தயிர் தான். இந்த மாதிரிதான் இருக்கும் தயிர். நீங்க சாப்பிடுறீங்களா தம்பி? ஆயா சாப்பிட்டா தம்பி பசிக்கு ஓவரா இருக்கு தம்பி. ஆயா மயக்கம் வருது. சத்த நாள் பசி தாண்டி சாப்பிட்டாக்கா மயக்கம் ஊந்துட்டோம் தம்பி நேத்திக்கா. அதனாலதான் மணி 9 ஆயிட்டுது. சரி நான் சாப்பிடுவோன்ட்டு சாப்பிடுறேன் தம்பி. குட்டியெல்லாம் இப்ப பிள்ளை திங்காது தம்பி. அது இன்னும் கொஞ்சம் நல்லது. அம்மா வேற குட்டி ஆனாதான் அது பிள்ளை திங்க. பால் குடிக்கிறது இப்ப நம்ம பால் குடிக்கிறது நம்ம குழந்தை பிள்ளைவோ. பால் குடிச்சதுமா உடனே நம்ம சோறு திங்கிறோம். திங்கிறோம் பொட்டலம் திங்கிறோம். அது மாதிரிதான் நம்மளாட்டம் தான் அதுவும். கொஞ்சம் அம்மா உயரம் ஆனாதான் அது திங்கும். நம்ம புள்ளியோ சின்ன புள்ளியோலாம் நம்மள குடுக்குறோமா ஏதாவது பாலை தவிர. அது கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனா பார்த்தானா அது சாப்பாடு விட்டுறோம், பொட்டலம் கொடுக்குறோம், ரொட்டி கொடுக்குறோம், பிஸ்கட்டு கொடுக்குறோம், பால் கொடுக்குறோம். அந்த மாதிரிதான் அதுவும் ஆடு மாடும். ஆமா, எல்லா சாப்பாடும் சூப்பரா இருக்கு. இது வத்த தம்பி. இது வத்த தம்பி. இது ஓலைப்பாக்கவடை தம்பி. ஓலைப்பாக்கவடை. இது வடை தம்பி. வடை. இது அப்பளம் தம்பி. ஆமா, இது அப்பளம் தம்பி. பசி அது சாப்பாடு சாப்பிடுது. அதான் பாத்துட்டு இந்த குழம்பு வாடை அடிச்சு பாத்துட்டு சாப்பிட வந்திருக்கு தம்பி. நான் அப்பளம் வச்சா திங்கணும் தம்பி. அது பா பாடா பா பிடிச்சி சாப்பிடுறா போகுது தம்பி. இந்தா. ஆமா, அதுக்கு என்னமோ டென்ஷனா இருக்கு தம்பி. சாப்பிட்டு முடிச்சுட்டேன் தம்பி. சாப்பிட்டேன் தம்பி. அதான் தம்பி பரங்கா. சாப்பிட்டு முழுங்க முடியல, தொண்டையில அடைக்குது. பசங்களா சாப்பிட்டு தண்ணி மாரி இந்த களையத்துல வச்சுக்கிட்டு இந்த வெய்ய நல்லா தண்ணி சாப்பிடுங்க பசங்களா. ஆட்டம் பசங்களா. இந்த தயிர் நான் சாப்பிட போறேன் பசங்களா. நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரியா தயிர் சாப்பிடணும்.
பசங்களா வெயில் நேரத்துல நீங்களும் இந்த மாதிரி தயிர் குடிங்க பசங்களா. சரி பசங்களா, ஆயா வீட தினைக்கும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க பசங்களா. சரியா? பாய்.